إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆவுடைய பாடம் இல்லாதவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பிரார்த்தனைகள், துஆக்கள் என்பதுதான் இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இதில் எத்தனை துஆக்கள் உங்களுக்கு மனனமாக இருக்கிறது? அதே போன்று இன்று நாம் ஒரு துஆவை இதிலிருந்து மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். இதில் முதலாவது துஆ, என் அருமை சகோதரர்களே, இது சூரத்து தௌபாவுடைய கடைசியாக இறுதியான வசனமாக வரக்கூடிய வசனம். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், அதாவது அவர்கள் உங்களை புறக்கணித்தால், ஃபஇன் தவல்லவ், அவர்கள் உங்களை புறக்கணித்தால். இப்போ புறக்கணித்தல் என்பது என்ன? அது மனதுக்கு எதை கொடுக்கும்? உளைச்சலை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். நபி அவங்க அந்த மக்களை தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள், சத்தியத்தின் பால் அழைக்கிறார்கள். அவர்கள் அந்த அழைப்பை புறக்கணிக்கின்ற போது நபி அவங்க என்ன வழிகாட்டலுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான்? இது முக்கியமான ஒரு வழிகாட்டல். அப்படியான ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுகின்ற போது, ஒரு சோர்வு ஏற்படுகின்ற போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு துஆ. இப்போ நமது வாழ்விலும் நாம் பலவிதமான சோதனைகளை, இன்னல்களை பிறர் மூலம் சந்திப்போம். பிறர் மூலம் நமக்கு இன்னல்கள் வரலாம். நாம் மார்க்கத்தை சொல்லும் போது, மார்க்க விடயங்களை எடுத்து சொல்லும் போது, மார்க்கத்தை நாம் பின்பற்றும் போது, சுன்னாக்களை செயல்படுத்தும் போது, இப்படி பலவிதமான நெருக்கடிகள், விமர்சனங்கள் நமக்கு வரும். எனவே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், அதாவது ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இது மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகள், மனதுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகள். இது வஹீயுடைய வழிகாட்டல், ரப்புடைய வழிகாட்டல். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு மூமினுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வேற வார்த்தை ஏதாவது இருக்குதா? ஒரு மூமினுக்கு ஆறுதல் தரக்கூடிய இதைவிட வேறு வார்த்தை இருக்கிறதா? என் அருமை சகோதரர்களே, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, நான் அவன் மீதே என்ன செய்தேன்? தவக்குல் வைத்தேன், நம்பிக்கை வைத்தேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் மகத்தான அரிசின் அதிபதியாக ரப்பாக இருக்கிறான். நறுமை சகோதரர்களே, இப்போ அரிசி என்பது எவ்வளவு மகத்தானது, அந்த படைப்பு எப்படிப்பட்ட ஒரு படைப்பு, அந்த மகத்தான அரிசின் ரப்பாக அவன் இருக்கிறான். அப்போ இந்த துஆ, இப்போ நாம் எப்படியான சந்தர்ப்பங்களை நாம் இதை சொல்லலாம்? சொல்லுங்கள். நமக்கு மன உளைச்சல்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் வருகின்ற போது நாம் சொல்ல முடிந்த பிரார்த்தனை. சரி, முதலாவது இந்த பிரார்த்தனை எத்தனை பேருக்கு பாடம்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். சரியா? மரணமாக உள்ளவர்கள் சொல்லுங்க பார்ப்போம், தூங்காம. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா. பரக்கல்லாஹு ஃபீக். வேற? அரிசில் வேற அடுத்து சொல்லுங்க. வேற யாரு? மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக். வேற சொல்லுங்க, சொல்லுங்க. தவறு வந்தால் திருத்திக்கொள்ளும். வேற யார் சொல்றீங்க? சரி, ஒரு துஆ 3 முறை மீட்டுவோம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து
وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். இப்ப சரி, அப்போ இந்த துவா காலை மாலை துவாக்களில் 7 முறை ஓதுவது சம்பந்தமான ஒரு ரிவாயத்து இருக்கிறது. ஆனால் அந்த ரிவாயத்தை பலர் என்ன செய்கிறாங்க, பல ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த துவா குர்ஆனில் வரக்கூடியது ஒரு சிறப்பான ஒரு துவா. இப்படியான நெருக்கடிகள், அவ்வாறான சூழல்கள் நாம் இதை ஓதிக்கொள்ள முடியும். அடுத்து 2வது துவாக்கு வாங்க. இது அல்லாஹ் நபிக்கு ஓதுவதற்கு கட்டளையிட்ட 2வது துவா. எடுத்துட்டீங்களா? அந்த துவாவை பாருங்க. ரப்பி அதுஹில்னி முதுஹல சிதுகியும் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுகியும் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. இதுதான் துவா. சரியா? சொல்லுங்க பாப்போம். ரப்பி அதுஹில்னி முதுஹல சிதுகியும் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுகியும் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. இப்போ இதில் அல்லாஹ் தனது தூதருக்கு எதை கட்டளையிடுகிறான் என்றால், இப்போ ரப்பி என் இறைவா. இப்போ அதுஹில்னி என்றால் என்ன அர்த்தம்? என்னை நுழையச் செய்வாயாக. புரியுதா? அதுஹில்னி முதுஹல சிதுகின். அப்போ சிதுக்குனா என்ன? சிதுக்குனா உண்மை, அப்படி தானே? இப்போ இங்கே சிறந்தனை கொடுத்துக்கிறாங்க. சிதுக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? உண்மை என்று இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிறந்த முறையில் நுழையச் செய்வாயாக, சிறந்த முறையில் நுழையச் செய்வாயாக, உண்மையாக நுழையச் செய்வாயாக அப்படின்ற அர்த்தம் இதுக்கு எடுக்கலாம். முதுஹல சிதுகின். அதே போன்று வ அஹ்ரிஜ்னி என்ற அர்த்தம், என்னை வெளியாக்குவாயாக, வெளியேற்றுவாயாக. முஹ்ரஜ சிதுகின், எப்படி? சிறந்த முறையில் என்னை வெளியாக்குவாயாக, வெளிப்படுத்துவாயாக. முஹ்ரஜ சிதுகின். அடுத்து வஜ்அல்லி என்ற அர்த்தம், என்னை எனக்கு ஆக்குவாயாக. எதை? மில்லதுங்க, உன் புறத்திலிருந்து. சுல்தான், சுல்தானடா என்ன? சுல்தானடா அதிகாரம், சக்தி. நசீரா, இப்போ எனக்கு உதவி செய்வாயாக. எப்படி? உன் புறத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தியை ஆக்குவாயாக. அப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த துஆவை பொறுத்தவரையில், இந்த துஆவுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது, நமது செயல்பாடுகள் எல்லாம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், உண்மையானவைகளாக இருக்க வேண்டும். அப்படி என்ற ஒரு விளக்கத்தையும் இதற்கு வழங்குவார்கள். அப்போ இது நாம் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய 2வது துவா, நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஓதுமாறு கட்டளையிட்ட துவா. அதில் இறுதியில் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தியையும் அவனிடம் கேட்கிறோம். வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. அடுத்து 3வது துவா, மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் பாடமான துவா என்று நினைக்கிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரார்த்திக்குமாறு ஏவிய ஒரு துவா தான், ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாருக்கும் பாடமா? மாஷா அல்லாஹ். எனவே இந்த துஆவை பொறுத்தவரையில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. இப்போ நாம் ரப்பிடத்தில் இல்மை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும், இல்மை ரப்பிடம் கேட்க வேண்டும். இதற்கு இந்த துஆ நமக்கு எளிதாக மரணம் விட்டு ஓதி வர முடிந்த ஒரு துஆ. இது 20வது அத்தியாயம் 114வது வசனம். எனவே ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. எனவே இந்த துஆவை எல்லோருக்கும் தெரியும். ஓதி வாரமா? சொல்லுங்க பாப்பா. ஓதி வாரமா இல்லையா? ஞாபகம் வரும்போது ஓதணும், அப்படி தானே? சரி, ஒருவர் கேட்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது இல்லையா? உண்மையில் ஒருவருக்கு இறைவன் புறத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் தான் இல்ம், அப்படி தானே? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், வஅல்லமக மாலம் தகுன் தஅலம் வகான ஃபض்லுல்லாஹி அலைக அதீமான்ற அல்லாஹ்.
நபியை பார்த்து சொல்கிறான், உமக்கு தெரியாதவற்றை அவன்தான் உமக்கு கற்றுத்தந்தான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. அல்லாஹுடைய அந்த ஃபதுல் கிருபை என்பது உங்கள் மீது மகத்தானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே மகத்தான அந்த கிருபை தான் எது? இல்ம். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான், நீங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, இப்போ அவங்க 2 பேரும் அந்த கப்பலில் பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது ஒரு பறவை வந்து என்ன செய்கிறது என்றால், அந்த கடல் நீரிலிருந்து அதனுடைய அழகில் தண்ணீரை கொஞ்சம் அப்படி எடுக்கின்ற போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதாவது ரப்புடைய இல்ம் இருக்கிறதே, அந்த ரப்புடைய இல்ம் என்பது இந்த கடல்லிருந்து இந்த பறவை எடுத்த இந்த ஒரு துளி நீர் இந்த அளவு கூட குறையாது நமக்கு அந்த ரப்பிடமிருந்து நாம் பெற்ற அந்த இல்மை பொறுத்தவரையில் என்று சுப்ஹானல்லாஹ் அவங்க முதல் பாடத்தை அப்படி தான் ஆரம்பித்தார்கள். அப்போ எனவே ரப்பிடத்தில் நாம் இல்மை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா. அப்போ எனவே இந்த துவாவை எல்லாருக்கும் சொல்லுங்க பாப்போம். எல்லோருக்கும் பாடம் தானே? சரி, ஹைர். அடுத்ததாக என் அருமையான சகோதரன், இதில் 4வது பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பிரார்த்தனைகளில் இந்த தலைப்பில் 4வது, இது முக்கியமான ஒரு துஆ. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். சொல்லுங்க, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். நான் சொல்கிறத தொடர்ந்து சொல்லுங்க. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரப்பி அன் யஹ்துரூன். அப்போ திரும்ப சொல்லுங்க. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இந்த துவா பாடமாக இருந்தால் சொல்லுங்க பாப்போம். அன் யஹ்துரூன். மாஷா அல்லாஹ். அப்போ ரப்பி என்றால் என் இறைவா, அஊது பிக்கண்டா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுது அவன் சொல்கிறது? இப்போ ஹமஸாத் என்று சொல்லும்போது தூண்டுதல்கள். ஹமஸாத் என்பது என்ன? தூண்டுதல்கள் இருந்து. யாருடைய தூண்டுதல்கள்? அஷ்ஷயாத்தீன். அந்த ஷைத்தானின் தூண்டுதல்கள் இருந்து நான் என்ன செய்கிறேன்? உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்தது வ அஊது பிக என்ன அர்த்தம்? மேலும் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி என் இறைவா அன் யஹ்துரூன். எதை விட்டு? அன் யஹ்துரூன்டா சமூகம் அளிக்காமல் இருக்க, நெருங்காமல் இருக்க உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ பாருங்கள், ரப்பி என்பது இந்த துவாவிலே 2 முறை வருகிறது. அப்படி தானே? அல்லாஹ்வுடைய முக்கியமான அந்த திருநாமம் 2 முறை இந்த துவாவில் நாம் வருவதை பார்க்குறோம். அடுத்து எனவே அதே போன்று அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அப்போ நபிக்கே அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபியை பொறுத்தவரை நபிக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான். ஸ்பெஷல் பாதுகாப்புக்கு நபிக்கு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் போதே அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், இவ்வாறு பிரார்த்தியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறான். அப்போ எனவே இது நாம் மனநமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு துஆ. இப்போ ஷைத்தானை பொறுத்தவரையில் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் அவன் நுழைவான், எதிலும் விதக்க எல்லாவற்றிலும் நுழைவான். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அவனை வரவழைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கவும் கூடாது. என்ன செய்கிறது? அவனை வரவழைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கவும் கூடாது. அப்படி தானே? உதாரணமாக நாம் பிஸ்மில்லா என்று சொல்வது. இப்போ பிஸ்மில்லா என்று சொல்வது அவன் நுழைவதற்கு தடையான ஒரு முக்கியமான வார்த்தை. அப்படி தானே? பல ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். எனவே நாம் அதை சொல்ல மறந்து விட்டோம் என்றால் அவன் என்ன செஞ்சிடுவான்? அவன் வந்து விடுவான். எனவே நபி அவர்கள் பிஸ்மில்லா என்று நமக்கு சொல்வதற்கு கற்றுத்தந்த இடங்கள், அந்த இடங்களில் நாம் பிஸ்மில்லா என்று சொல்வதை மறக்கக்கூடாது. அதே போன்று நாம் இரவில் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வது, தூங்குவதற்கு முன்னால் ஷைத்தானுக்கு வர முடியாது. அப்போ அதெல்லாம் ஷைத்தான் மறக்கடிக்க செய்வான். அதெல்லாம் என்ன செய்வான்? ஷைத்தான் அவன் மறக்கடிக்க செய்தால்தான் அவனுக்கு வர முடியும். எனவே இவைகளுக்கு அதே போன்று வீடுகள் எடுத்தீங்கன்னா, இப்போ
வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும். புரியுதா? அப்போ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். உருவப்படங்கள் உள்ள வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். மலக்குகள் வராத போது ஷைத்தானுக்கு வருவதற்கு லேசாக இருக்கும். அப்படி தானே? மலக்குகள், அருள் மலக்குகள், வானவர்கள் அங்கே நுழைவதற்கு அனுமதி இல்லை என்றால் ஷைத்தானுக்கு வருவதற்கு எளிதாக இருக்கும். இப்போ ஆயத்துல் குர்சியுடைய ஹதீஸை படிச்சிங்கன்னா, ஆயத்துல் குர்சியுடைய ஹதீஸில் என்ன வருது? இரவில் ஒருவர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதினால் என்ன சொல்கிறாங்க? என்ன நடக்குதுங்க? அல்லாஹ்வின் புறத்தில் ஒருவர் பாதுகாப்புக்கு நியமிக்கப்படுறார். ஒரு மலக்கு பாதுகாப்புக்கு நியமிக்கப்படுகிறார். அப்போ தான் ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. எனவே ஒரு மலக்கு வந்து விடும்போது அங்கு ஷைத்தானுக்கு அங்கு இருக்க முடியாது. அப்படிதான் ஒரு ஹதீஸ், நாங்கள் இன்னொரு ஹதீஸ் படிக்கிறதுக்கு ஆதாரம் எந்த ஹதீஸ் சொல்லலாம்? வேற மலக்குகள் வந்தால் ஷைத்தான் போவான்றது வேறு எந்த ஹதீஸ் சொல்லலாம்? உதாரணமாக பார்க்குறோம், நபி அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் சில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்ற போது ஒருவர் வந்து அபூபக்கர் அவங்களை கடுமையாக ஏசுகிறார். அவர்களே ஏசுகிறார், திட்டுகிறார். அபூபக்கர் அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறான். அவரும் தொடர்ந்து என்ன செய்கிறார்? ஏசிக்கொண்டு தான் போகிறார். அப்போது அபூபக்கர் அவர்கள் அதுக்கு திருப்பி பேச ஆரம்பிக்கிறான். திருப்பி பேச ஆரம்பிக்கும் போது உடனே நபி அவர்கள் அந்த இடத்தை விட்டு எழும்பி விடுகிறார்கள். உடனே எழும்புறாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் பார்க்குறேன், என்ன அவர் இவ்வளோ ஏசிக்கொண்டிருக்கிறார், பொறுமையாக இருந்தேன். பேச ஆரம்பிக்கும் போது நபி அவர்கள் எழும்பி விட்டார்கள் கோவத்தோடு. அப்போது நபி அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஒரு மலக்கு பேசிக்கொண்டிருந்தார். நான் சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஒரு மலக்கு பேசிக்கொண்டிருந்தார். நீங்கள் பேச ஆரம்பித்தவுடன் மலக்கு போயிட்டார், ஷைத்தான் வந்துட்டான்றான். பார்த்தீங்களா? மலக்கு போயிட்டார், ஷைத்தான் வந்து விட்டார்ன்றான். எனவே நறுமை சகோதரர்களே, மலக்குகளை நாம் நமது பாதுகாப்புக்கு வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு என்ன மார்க்கம் வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மலக்குகள் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிகாட்டல்கள் என்ன? இப்போ நீங்கள் பத்ருடைய போர் எடுத்தாலும், பத்ருடைய போரிலே காஃபிர்களுக்கு ஷைத்தான் சொன்னது என்னவென்றால், அதாவது நான் உங்களோடு இருப்பேன், நான் என்ன செய்வேன், உங்களோடு இருப்பேன், நீங்கள் போர் செய்யுங்கள் என்று தான் என்ன செய்தான், அவர்களை கொண்டு வந்தான். ஆனால் போர் ஆரம்பிக்கின்ற போது சொல்லிவிட்டான், இன்னி பரிஉம் மின்கும், நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன், இன்னி அரா மாலா தரோம், நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கிறேன். ஏன்னா மலக்குகள் வந்து விட்டார்கள், மலக்குகள் இறங்கிட்டாங்கன்னும் போது அவன் அங்கிருந்து என்ன செய்கிறான், விலகிக் கொள்கிறான். எனவே நறுமை சகோதரர், அந்த அடிப்படையில் அதாவது நாம் ஷைத்தானை வரவழைக்கக்கூடிய, மலக்குகளை விரட்டக்கூடிய வேலையை பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கணும்? மலக்குகளை வரவழைக்கக்கூடிய, ஷைத்தான்களை விரட்டக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். இப்போ இந்த துவா முக்கியமான ஒரு துவா. ரப்பி அவுது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அவுது பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன். இப்போ நாங்கள் பொதுவாக தவறான தீய ஊசலாட்டங்கள் வந்தால் என்ன ஓதுவோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், அது நமக்கு தெரியும். அப்போ இந்த துவாவை நாம் என்ன செய்வது? மரணம் விட்டுக்கொள்வது. அல்லாஹ் வந்து தனது தூதருக்கு ஏவுறாண்டா அது ஒரு முக்கியமான துவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் தனது தூதருக்கு ஒரு துவா இப்படி ஏழுங்கண்டு ஏவுறாண்டா அது ஒரு முக்கியமான துவா, நாம் மரணமிட வேண்டிய ஒரு துவா. அடுத்த நறுமை சகோதரர்களே, எத்தனாவது துவா? அஞ்சாவது. என்ன துவா? ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இது ஒரு முக்கியமான துவா. ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இதையும் அல்லாஹ் தனது தூதருக்கு பிரார்த்திக்குமாறு ஏவிய துவா. துவா சொல்லுங்க. ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிஃபிர் சொல்லுங்க. ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இப்போ ரப்பி என்ன? என் இறைவா. இப்போ ரப்பிஃபிர் சேர்த்தான் சொல்கிறேன். ரப்பிஃபிர், என் இறைவா என்னை, ரப்பிஃபிர் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்டா எனக்கு கிருபை செய்வாயாக, எனக்கு அன்பு காட்டுவாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன், நீதான் கிருபியாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன். அப்போ துவாவை வந்து கற்றுக் கொடுப்பது யாரு? அல்லாஹ். அப்போ அந்த துவா பாருங்கள் எவ்வளோ முக்கியமான வார்த்தைகள். அப்போ நாங்கள் கேட்கும்போது அந்த ஹைருர் ராஹிமீன், அந்த ஹைருர் ராஹிமீன், அப்போ நீ கிருபியாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன் என்பது சேர்ந்து வருது. எனவே அல்லாஹுடைய திருநாமங்கள் என்பது துவாவில் மிக முக்கியமான ஒரு பகுதி.
புரியுது அவன் சொல்கிறது? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்பது துஆல ஒரு முக்கியமான பகுதி. அந்த அடிப்படையில் இந்த துஆவில் வந்து எத்தனை விஷயங்களை கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான்? எத்தனை விஷயம்? 2 விஷயங்கள். என்னென்ன? மன்னிப்பும் ரஹ்மத்தும். மன்னிப்பும் ரஹ்மத்தும், இந்த இரண்டையும் பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கேட்கிறான். இந்த துஆ நாங்கள் எல்லோரும் மரணம் விட்டு ஓத முடிந்த ஒரு மிக முக்கியமான ஒரு எளிதான துஆ. மரணமாக உள்ளவங்க சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். ரப்பிக்ஃபிர் ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். சொல்லுங்கள், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். அப்போ இதுவரைக்கும் பார்த்த அந்த 5 துஆக்கள்ல எத்தனை துஆ உங்களுக்கு பாடம்? எல்லாம் பாடம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். ஒருத்தர் எல்லாம் பாடம்ன்றார். வேறு 3 துஆ பாடம். வேறு 2. அப்போ என்ன செய்யுங்க, ஏனைய துஆக்களையும் மரணம் விடுவதற்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சொல்லுங்கள். எல்லாரும் குறைஞ்ச 2, அதை விட குறைஞ்சிருக்கா இல்லை? ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துஆ என்னதில்? ரப்பி ஜித்னி இல்மா. மிக முக்கியமான துஆ, மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பி ஜித்னி இல்மா. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இல்மை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து நமக்கு 2 துஆவும் 6ம் 7ம் நாம் அனைவருக்கும் மரணமான 2 சூறாக்கள். நாம் அனைவருக்கும் மரணமான 2 சூறாக்கள். சரியா? அதாவது இதிலும் நபிக்கு அல்லாஹ் ஏவக்கூடிய விஷயங்கள், எவற்றை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு ஏவுகிறான். எல்லாரும் இந்த சூறா ஓதுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். நஃபாஸாத்தி, நஃபாஸாத்தி, மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். எனவே இதில் எத்தனை விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் நபிக்கு ஏவுகிறான்? எத்தனை விஷயங்கள்? எத்தனை விஷயங்கள் வருது? மொத்தம் எத்தனை வசனங்கள்? 5 வசனங்கள். அப்போ இதில் முதல் 5, அந்த 5 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் எப்படி வருது? வைகரையின் ரப்பிடம் பாதுகாப்பு தேடுமாறு வருது. அப்படி தானே? வைகரையின் ரப்பிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று என்ன செய்யுங்க நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் வைகரையின் ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இது நாங்கள் காலையிலும் ஓத வேண்டிய ஒரு சூறா தான். நாங்கள் காலையிலும் ஓத வேண்டிய ஒரு சூறா. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நாம் இதை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அப்போ அதில் வந்து மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக் என்றால் அவன் படைத்தவற்றின் ஷர்ரிலிருந்து, தீங்கிலிருந்து என்றால், அப்போ இது வந்து மொத்தமாக எல்லாத்தையும் உள்ளடக்குதா இல்லையா? மின் ஷர்ரி மா ஹலக் என்று எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது. ஆனால் அதுக்கு பிறகு குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுது என்றால், ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா சொல்கிறாங்க, இதெல்லாம் மறைமுகமான ஆபத்துகள் என்றான். இதெல்லாம் எப்படியானது? மறைமுகமான ஆபத்துக்கள் தான் இந்த சொல்லப்பட்ட மற்ற 3 விஷயங்களும். மறைமுகமான ஆபத்துகள் என்று சொல்லும்போது அதில் பாருங்கள், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அப்படிதானே? அதாவது அந்த இரவுடைய இருள் சூழ்ந்து கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த நேரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஹதீஸில்? ஷைத்தான்கள் சுற்றித் திரியக்கூடிய நேரம் என்றாங்க இல்லையா? ஷைத்தான்கள் சுற்றித் திரியக்கூடிய நேரம், பிள்ளைகளை வெளியில் விடாதீங்கன்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது? அந்த 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 இருள் சூழ்ந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய ஷர்ரிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. அடுத்து வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்தது வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைகாரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நறுமை சகோதரர்களே, இது நாம் இந்த சூறா வந்து நமக்கு பாதுகாப்புக்கு தேடுமாறு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் மிக மிக முக்கியமானவைகள். அடுத்து வாங்க அந்த சூறா ஓதுங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ். ஓதுங்க, நான் ஓதுறது தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் வந்து பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயம் ஒன்று தான், புரியுதா? ஆனாலும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
பிரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ் என்று அல்லாஹுடைய இந்த திருநாமங்கள் பண்புகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. புரியுது அவன் சொல்கிறது? இப்போ மனிதர்களுடைய இறைவன், அதே போன்ற மனிதர்களுடைய அரசன், அதே போன்ற மனிதர்களுடைய ரப், மனிதர்களுடைய கடவுள், இதெல்லாம் இதில் வரக்கூடிய வார்த்தைகள். ரப் என்றால் இறைவன், மலிக் என்றால் அரசன், இலாஹ் என்றால் இறைவன். எனவே கடவுள் வழக்கத்துக்கு தகுதியானவன். இவற்றையெல்லாம் சொல்லி எதிலிருந்து பாதுகாப்பு தேடப்படுகிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குவனின் தீங்கை விட்டும். ஏன்னா மறைந்திருந்து என்பதுதான் பெரும் ஆபத்தாக இருக்கிறது. எனவே அவன் யாரென்றால் அந்த ஹன்னாஸ் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், மனித உள்ளங்களிலே என்ன செய்வான்? வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். இப்படிப்பட்டவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். மனிதர்களும் இருக்கிறாங்க, ஜின்களிலும் இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ வீணான சந்தேகங்கள் வரும்போது நாம் எப்படி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதை பார்த்தோமோ, ரப்பி அவுது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வஅவுது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன் என்பதை பார்த்தோமோ, அதே போன்று இந்த 2 சூறாக்களையும் நாம் ஓதுவது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த 2 சூறாக்களை ஓதுவதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஒருவர் என்ன செய்வது? 3 சூறாக்கள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதுவது சுன்னத்தாகும். வேறு ஒருவருக்கு நோயில் இருக்கிறாங்க, நோயில் இருக்கும்போது அந்த 3 சூறாக்களையும் ஓதி இப்படி உள்ளங்கைகளில் ஊதலாம். என்ற எல்லா இடங்களையும் ஊதுறதுக்கு வரல. புரியுது அவன் சொல்கிறது? இப்போ ஊதுறதுக்கு எங்கே ஹதீஸில் வந்து அங்கே மட்டும்தான் நாங்கள் ஊதிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சிலவங்க துவா கேட்டு அப்படி என்ன செய்கிறாங்க? தடணும். அப்படியெல்லாம் ஹதீஸ் வரல, சரியான ஹதீஸ் இல்லை. இங்கே வந்து இப்போ நாங்கள் நோயில் இருக்கும்போது நாம் இந்த 3 சூறாக்களை ஊதிக்கொள்வது, ஓதி நாங்கள் முழு உடலிலும் இயன்றவரை தடவிக்கொள்வது, இது நபியுடைய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. வேறு எந்த சந்தர்ப்பத்தில் ஓதலாம்? இரவில் தூங்குவதற்கு முன்னர், இரவில் தூங்குவதற்கு முன்னால் இந்த 3 சூறாக்களை நாம் ஓதுவது. ஓதி நாம் ஊதிவிட்டு 3 முறை, அது எப்படி 3 முறை தடவுவது, இயன்றவரை நாம் 3 முறை நாம் தடவிக்கொள்வது அதில் வருது. வேறு எந்த சந்தர்ப்பத்தில் ஓதலாம்? ஃபர்லான தொழுகையில் பார்த்துட்டோம். அதே மாதிரி எடுத்திங்கன்னா கண்ணேறு, கந்திஷ்டி. உதாரணமாக கண்ணேரில் நாங்கள் பாதிப்பை உணர்ந்தாலும் சரி முன்கூட்டியும் ஓதிக்கொள்ளலாம். கண்ணேருடைய பாதிப்புகள் வராமல் இருப்பதற்காக, அல்லது கண்ணேருடைய பாதிப்புகளை நாங்கள் உணர்ந்தாலும் அதில் இந்த 2 சூறா மட்டும், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 2 சூறாக்களை நாம் ஓதிக்கொள்வது. புரிதம் சொல்கிறது? நமது பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, நமது வீடு, நமது சொத்து செல்வங்கள் எல்லாத்துடைய பாதுகாப்புக்காக நாங்கள் என்ன செய்கிறது? இதை ஓதுகிறோம். இந்த 2 அத்தியாயங்களை நாம் கண்ணீருடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓதுவோம். விளைஞ்சவன் சொல்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் ஓதிக்கொள்வது. அதே போன்று நாம் இந்த சூறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் பாதுகாப்பை நாம் என்ன செய்கிறோம்? பாதுகாப்புக்காக பொதுவாக நாம் ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பாதுகாப்புக்கான சிறந்த அத்தியாயங்களாக இதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் இன்றைய பாடத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏவிய துஆக்களை, பிரார்த்தனைகளை படித்தோம். இத்தோடு நாம் என்ன செய்வோம்? இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொண்டு